அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவு வீடியோக்களையும் போலீசார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அசோக் நகர் பள்ளியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றன்ற பெயர்ல மாணவர்களிடையே அந்த அவர் பேசின பேச்சு வந்து சர்ச்சைக்குள்ளானது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு கேட்ட காரணத்தினால தொடர்ந்து இது வந்து பேச்சு பொருளாக மாறி அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில தான் மகாவிஷ்ணுவை வந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து அதன் பிறகு அவர் வந்து போலீஸ் காவல் எடுத்து விசாரணை செய்து வருகிறார்கள். அவரை வந்து நேற்று அவருடைய சொந்த ஊருக்கு அழைத்து சென்று திருப்பூர் அழைத்து சென்று அங்கு இவரிடம் வந்து நடத்தி வரும் இந்த அறக்கட்டளை அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு செய்து வந்தனர். அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல போயிட்டு அங்க ஆய்வு செய்து அங்க வந்து சர்ச் நடந்து அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ட் டிஸ்க் ஒரு பென்டிரைவ் வந்து பறிமுதல் பண்ணி அவரை சென்னைக்கு அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் தனிப்படை போலீஸ். சைதாப்பேட்டை போலீசார் இவரை வந்து விசாரணை செய்து வரதாலதான் இவர் வந்து ஏற்கனவே யூடியூப்ல பல வீடியோக்கள் சொற்பொழிவாற்ற வீடியோக்களை வந்து பதிவிட்டு வந்திருக்கிறார். இந்த வீடியோக்களை வந்து ஆய்வு செய்து அந்த வீடியோக்கள்ல ஏதாவது இது போல மாணவர்களை உச்சைப்படுத்தும் வகையிலும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வேறு விதமான சொற்பொழிவு என்ற பெயர்ல இவர் பேசியிருந்தால் அந்த வீடியோக்களை அழிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல வேற ஏதாவது வீடியோக்கள், அதாவது வேற ஏதாவது சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில அவர் பேசியிருந்தாலும் அந்த வீடியோக்களை வந்து அழிக்கக்கூடிய அந்த பணியில வந்து போலீசார் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே இவர் சொற்பொழிவு அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு, அதாவது அரசினுடைய பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வந்து சொற்பொழிவு ஆற்றுன்ற பெயர்ல அவர் பேசிய பேச்சுகள் வந்து இரு சமூகத்திடையே அதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கும் அளவுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை வந்து விசுவரமாக எடுத்து தொடர்ந்து இவர் அதனால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை செஞ்சு வந்த நிலையில தான் இவருடைய போலீஸ் காவல் விசாரணையில இவர் பல தகவல்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது மகாவிஷ்ணுடைய வங்கி கணக்கு, அறக்கட்டளை வங்கி கணக்கு மற்றும் குடும்பத்தாரான 8 வங்கி கணக்குகளையும் ஆய்வு செய்து அந்த வங்கி கணக்குகளை முடக்கவும் போலீசார் திட்டம் தீட்டி வருகிறார்கள். அதாவது 3 நாட்கள் இவருக்கு போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில இவரை வந்து நாளை மாலை 4 மணி அளவுல, இன்றுடன் இவருடைய போலீஸ் காவல் முடிந்து நாளைக்கு மாலை வந்து 4 மணி அளவுல இதே போல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவர் மீண்டும் போலீஸ் அடைக்கப்படுவார். தொடர்ந்து இவருடைய வங்கி கணக்கும் ஆய்வு செய்து அதுல வந்து ஏதாவது முறைகேடு வந்தால் அதையும் முடக்க நாங்கள் திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன்.